ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஷ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு காரசாரமான கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க, உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் சட்னி நம்ம கிராமத்து முறையில் எப்படி செய்கிறாங்களோ அந்த மாதிரி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காய் சட்னி செய்கிறதுக்காக எல்லா சாமான்லேயும் நம்ம வெங்காயம், பூண்டு, அப்புறம் மிளகாயெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் 3 தக்காளியை நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக கத்திரிக்காய், ஒரு 5 கத்திரிக்காய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது தண்ணியிலே அப்படி இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பானை வச்சுக்கலாம். இன்றைக்கி பானையில் தான் செய்ய போகிறோம் நம்ம. இப்போ நல்லெண்ணெயில் தான் இது செய்யணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா எல்லாம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுத்ததாக காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. ஒரு 3 வரமிளகாய் நான் சேர்த்திருக்கேன். உங்கள் காரத்தை அந்த மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு 15 பல். கடையிறதுனால இது அப்படியே சின்னதாக இருக்கிறனாலவும் அப்படியே முழுவதுமாக சேர்த்திக்கிட்டேன். அடுத்ததாக பூண்டு ஒரு 15 பல், இதையும் சேர்த்திட்டு பச்சை மிளகாய் ஒரு 4 சேர்த்திருக்கேன். கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் சட்னி டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கிறப்பவே பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நல்லா வெந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை இது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இந்த தக்காளி நல்லா வெந்து நல்லா மசிஞ்சு வரணும். அந்தளவுக்கு இந்த தக்காளியை நம்ம வதக்கிக்கணும். அப்போ தான் சட்னி டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக இந்த குழம்புக்கு, இந்த சட்னிக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். அதனால் நம்ம மூடி போட்டு சிம்லேயே வச்சு கொஞ்ச நேரம் வேக விடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள், மூடி வச்சாச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். அதனால் மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ மறுபடியும் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்போது நல்லா தக்காளி நல்லா குலைவாக நல்லா வதங்கி வந்திருக்குது. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி வதக்கிக்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம இது கூட கத்திரிக்காய் சேர்த்திக்கலாம். கத்திரிக்காய் முழுவதுமாக எல்லாத்தையும் இது மாதிரி நீளமாக சேர்த்திக்கோங்க. அப்போ தான் வெந்து நம்ம கடையிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம் கிடையாது. நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம இதை இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. 2 நிமிஷம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இந்த சட்னிக்கு தேவையான தண்ணி ஒரு 2 கப் அளவுக்கு விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா இந்த மாதிரி தாராளமாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது கலந்து விட்டுட்டு இப்போ இது நல்லா வெந்து வரணும். அதனால் நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருக்குது. மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். அதனால் நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டு வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம். இதை இப்படியே நடுவில் எடுத்து மூடி ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்கும். அதனால தான் நீங்கள் வேறு பாத்திரமாக இருந்தாலும் அதுலேயும் இது மாதிரி செஞ்சுக்கலாம்.
இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ கீழே எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இது கடைஞ்சிடலாம் மத்து வச்சு. நான் வந்து வீடியோ எடுக்கிறனால எடுத்து வச்சுட்டு அப்புறமா கடைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா சூப்பராக கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம கத்திரிக்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாதத்து கூட சாப்பிட டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.